போன பதிவில் சிவன் திடீரென்று தச்சர் நடத்தும் அந்த யாகசாலையில் தோன்றினார். அதன் பிறகு அவர் யாகத்தை பார்க்கவில்லை, தச்சனின் கர்வத்தை கவனிக்கவில்லை. அவர் அங்கிருந்த எல்லாவற்றையும் கடந்த ஒரு மௌனமாக நின்றார். அந்த நொடியில் சதியின் இதயம் துடிப்பதை நிறுத்தியது போல இருந்தது. இத்தனை காலம் அவளுக்குள் இருந்த அந்த வெற்றிடம் அவரை பார்த்த மாத்திரத்தில் ஒரு முழுமையை அடைந்தது. இவர்தான், நான் தேடியவர் இவர்தான் என்று அவள் ஆத்மா உறக்கச் சொன்னது. சிவன் ஒரு நிமிடம் சதியின் கண்களை ஏறிட்டு பார்த்தார். அந்த பார்வையில் ஆசை இல்லை, ஆனால் ஒரு தீராத அறிதல் இருந்தது. ஒரு சில நொடிகள் மட்டுமே அங்கே நின்ற அவர் வந்த வேகத்திலேயே அங்கிருந்து மறைந்தார். ஆனால் அவர் விட்டுச் சென்ற அந்த பார்வையும் அந்த சாம்பல் வாசனையும் சதியை முழுமையாக மாற்றிவிட்டன. அவள் பார்த்த அந்த முதல் உருவம் அவளுடைய நிரந்தர தவமானது. சிவன் மறைந்த பிறகு அந்த இடமே சதிக்கு ஒரு மயானம் போல தோன்றியது. தச்சன் அந்த உருவத்தை ஏளனமாக பார்த்து சிரித்தார். யாரோ ஒரு பித்தன் வந்து யாகத்தை தீட்டுப்படுத்திவிட்டான் என்று அவர் கோபப்பட்டார். ஆனால் சதிக்கு மட்டும் அவர் பித்தராக தெரியவில்லை, பிரபஞ்சத்தின் பேரழகனாக தெரிந்தார். யாரும் அவரை தடுக்கவில்லை, யாரும் அவரை தேடவில்லை. ஆனால் சதி மட்டும் அவர் சென்ற திசையையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அன்று முதல் அவள் அலங்காரங்களை துறந்தாள், விலையுயர்ந்த ஆபரணங்களை கழற்றி எறிந்தாள். அவள் கண்கள் எப்போதும் சிவனை தேடின. அவள் யாரிடமும் பேசவில்லை, ஆனால் அவள் மனதுக்குள் ஒரு உரையாடல் நடந்து கொண்டே இருந்தது. ஏன் வந்தீர்கள், ஏன் எதுவும் சொல்லாமல் சென்றீர்கள் என்று அவள் சிவனிடம் மௌனமாக போராடினாள். அவளுடைய தோழிகள் அவளை விளையாட அழைத்தபோது, எனக்கு அவர் இல்லாத இடத்தில் என்ன விளையாட்டு என்று ஒதுங்கி நின்றாள். அவளுடைய இந்த மாற்றம் தச்சனை அச்சப்படுத்தியது. என் மகள் ஒரு சுடுகாட்டு வாசிக்காக தன்னை அழித்துக் கொள்கிறாளே என்று அவர் வருந்தினார். ஆனால் சதியோ சிவனை பார்த்த அந்த ஒரு நொடிக்காக தன் மீதி வாழ்நாள் முழுவதையும் தியாகம் செய்ய தயாராக இருந்தாள். அவளுடைய காதல் ஒரு ஆசையாக இல்லாமல் ஒரு வழிபாடாக மாறத் தொடங்கிய தருணம் அது. அவள் யாரிடமும் எதையும் கேட்கவில்லை, ஆனால் அவள் உணவை மறந்தாள், உறக்கத்தை துறந்தாள். அவள் மனது கைலாயத்தின் பனிச்சாரலில் அவர் அமர்ந்திருக்கும் இடத்தை தேடி பயணித்தது. தச்சன் பதறினார். தன் செல்ல மகள் இப்படி ஒரு சுடுகாட்டு வாசிக்காக உருகுவதை தச்சனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சதி, உனக்கு என்ன வேண்டும்? தேவேந்திரனையே உனக்கு மணமகனாக கொண்டு வருகிறேன் என்றார். சதி அமைதியாகச் சொன்னாள், அப்பா, எனக்கு தேவை தேவேந்திரன் இல்லை. என் உயிருக்கு தேவையானது அந்த சுடுகாட்டு சாம்பலில் இருக்கிறது. அவள் காதலில் ஒரு பிடிவாதம் இருந்தது. அது சாதாரண பெண்ணின் பிடிவாதமல்ல, ஒரு சக்தியின் தீராத தாகம். கைலாயத்தில் சிவன் அசைவற்று அமர்ந்திருந்தார். அவருக்கு தெரியும் சதி யார் என்பது, அவள் சக்தியின் அவதாரம் என்பதும் அவள் படும் துயரமும் அவருக்கு புரியும். ஆனால் அவர் மௌனமாகவே இருந்தார். ஏனெனில் இது ஒரு சாதாரண காதல் கதையல்ல, இது அகந்தைக்கும் ஆத்மாவுக்கும் இடையிலான போராட்டம். சதி தன்னை ஒரு இளவரசியாக தேடி வரக்கூடாது, ஒரு பக்தையாக, சக்தியாக தன்னை உணர வேண்டும் என்று அவர் விரும்பினார். அவர் அவளை அழைக்கவில்லை, அதே சமயம் அவளை தள்ளவும் இல்லை. சதி, உன் காதல் உண்மையானால் நீ என்னை நோக்கி வருவாய், அந்த பயணம்தான் உன்னை உனக்கே அடையாளம் காட்டும் என்று மௌனமாகவே பதில் சொன்னார். சதியின் ஒவ்வொரு விம்மலும் கைலாயத்தின் பனிக்காற்றாக மாறியது. சிவன் அந்த பனியை தன் உடல் முழுவதும் ஏந்திக் கொண்டார். சதியின் தவம் கைலாயத்தை எரிக்கத் தொடங்கியது. சதி இப்போது அரண்மனை தோட்டத்தில் ஒரு மரத்தடியில் அமர்ந்து தவம் செய்ய ஆரம்பித்தாள். அவள் கண்கள் மூடியிருந்தாலும் அவள் முன் சிவனுடைய அந்த சாம்பல் பூசிய உருவம் மட்டுமே தெரிந்தது. அவள் மனதிற்குள் அவரிடம் பேசினாள். நீங்கள் ஏன் இவ்வளவு கல்லாக இருக்கிறீர்கள்? நான் உருகி தீந்து கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியவில்லையா என்று கோபித்துக் கொண்டாள். திடீரென்று காற்றில் ஒரு மெல்லிய சிரிப்பு ஒலிப்பது போல அவளுக்கு தோன்றியது. அவள் தேடல் இப்போது புற உலகில் இல்லை, அவளுக்குள்ளேயே திரும்பியது. நான் யார், ஏன் இவரை தேடுகிறேன் என்று அவள் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டபோது அவளுக்குள் ஒரு பேரமைதி பிறந்தது. அந்த அமைதிதான் சிவன். அவள் தன்னை சிவனிடம் ஒப்படைக்க தொடங்கிய அந்த நொடி கைலாயத்தில் சிவனின் மூச்சுக்காற்று சற்றே சூடானது. இருவருக்குமான அந்த மௌன பாலம் வலுவடைந்தது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள்.